வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ஃபோட்டோஷாப்ல இருக்கக்கூடிய ரிமூவ் பீப்பிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம பார்க்க போறோம். இந்த ரிமூவ் பீப்பிள் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அந்த ஆஃபர் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் நிறைய பேர் கேட்குறது ஃபோட்டோஷாப்புக்கான ஒரிஜினல் லைசன்ஸ் எங்கே வாங்கலாம், கொஞ்சம் கம்மி விலையில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆஃபர் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். யூடியூப்ல தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரதி அண்ணன் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன், சரிங்களா? நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், லைட் ரூம், இந்த மாதிரி அடோபோட எல்லா அப்ளிகேஷனும் 20க்கு மேலே இருக்கக்கூடிய அடோபியோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஒரிஜினல் லைசன்ஸோட நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும், சரிங்களா? இந்த லைசன்ஸோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, இந்த 4000 ரூபாய் கொடுத்து நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். இந்த லைசன்ஸ் நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா 1 வருஷத்துக்கு இந்த லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கும், சரிங்களா? இது வந்து 1 வருஷத்துக்கு உங்ககிட்ட இருக்கும். இந்த டிசம்பர் 27 வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த டிசம்பர் 27 வரைக்கும் இந்த லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கும். சரி, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணுவோம், சில அந்த 7.0 இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதை அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம், அப்புறம் கீ எடுத்து போடுவோம், இந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் லைசன்ஸ் ஒரிஜினல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது. க்ளவுட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதாவது கிரியேட்டிவ் க்ளவுட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது, அடோபோட ஆப்பு. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடியில் தான் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணிட்டா உங்ககிட்ட இன்டர்நெட் இருந்தாலே போதும். உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவையோ இந்த க்ளவுட் அப்படிங்கிற ஆப் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், சரிங்களா? இன்னொன்று, இந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்குறீங்கல்லவா, இதை நீங்கள் ஆப்பிள் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். விண்டோஸு, iOS, ஆண்ட்ராய்டு, ஐபேடு, இந்த மாதிரி எல்லா ஓஎஸ்லேயும் உங்களால் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறமா ஃபோட்டோஷாப்பில் ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜெனரேட்டிவ் ஃபில்லை நீங்கள் தாராளமாக இதில் பயன்படுத்தலாம். ஒரு மாதத்துக்கு 1000 ஜெனரேட்டிவ் ஃபில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரி, 1000 ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளிக்குக்கு ஒரு ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிறது குறையும், சரிங்களா? இப்போ நான் ஒரு பாஸ்போர்ட் படம் வச்சுருக்கேன், அந்த படத்தை மார்க் பண்ணிவிட்டு கோட் ஒன்று ஆட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒரு கிளிக் பண்ணி நான் கோட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், 1000லேருந்து 1 குறைஞ்சி 999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வரும், சரிங்களா? ஒரு மாதத்துக்கு 1000 ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைசன்ஸை வாங்கி 2 நபர்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் 2 கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு லைசன்ஸை வாங்கி 2 கம்ப்யூட்டரில் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 2 நண்பர்கள் நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஆளுக்கு 2000 ரூபாய் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வாங்கி 2 பேருமே பயன்படுத்திக்க முடியும், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுவோம், சரிங்களா? இதில் க்ளவுட் ஸ்டோரேஜாக ஒரு 80 GB உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டிங்களா, நாம் மெயில் ஐடியில் கூகுள் டிரைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஆன்லைன், நம்ம இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம உள்ள ஃபைல் அப்லோட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். அதே போல் க்ளவுடில் ஒரு 80 GB கொடுப்பாங்க. 80 GB நீங்கள் வந்து 1 இயருக்கு உங்கள் லைசன்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஓன் மெயில் ஐடி. இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கீங்க, உங்கள் நேமில் ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கீங்கன்னா அந்த மெயில் ஐடியில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு மெயில் ஐடி, ஒரு 4 மெயில் ஐடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ நீங்கள் அதை கொடுத்தாலே போதும், அவங்க அழகாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமாக பீட்டா வெர்ஷன்ஸ். அது என்ன பீட்டா வெர்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்களா, பீட்டா வெர்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்டேட் வரதுக்கு முன்னாடியே அந்த அப்டேட்டை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும், அதுதான் பீட்டா வெர்ஷன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது ஒரு அப்டேட் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை முன்னாடியே பீட்டா வெர்ஷனாக பயன்படுத்தி அது என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அது போக நீங்கள் இதை ஒரு தடவை வாங்கிட்டா போதும், உங்களுக்கு அதுக்கப்புறம் மாதம் எதுவும் அமௌண்ட்டு கட்ட தேவையே இல்லை. நீங்கள் வந்து 1 இயருக்கு நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக அதை பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அந்த பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போக போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், பட் இருந்தாலும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இது வாங்குறதுக்கு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிக்சரை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண போகிறோம்.
ஃபோட்டோஷாப்பில் 2025 தான் வச்சுருக்கேன். உள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ரால ஷூட் பண்ண பிக்சர். சரிங்களா? முதல்ல இதை ஒரு கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதை கரெக்ஷன் பண்ண நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு ஆட்டோ எக்ஸ்போஷர், ஆட்டோ கான்ட்ராஸ்ட், ஆட்டோ ஹைலைட், ஆட்டோ ஷேடோ, ஆட்டோ ஒயிட்டு, ஆட்டோ பிளாக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஆட்டோவில் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு டீடெயில் வந்துருச்சு. கியூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் டீட்டெயிலே இல்லை. இப்போ இந்த பக்கம் நல்லா டீட்டெயில் இருக்குது. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்லாம் நமக்கு கிளியராக தெரியுது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்டை கொஞ்சம் பிரைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாஸ்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். நமக்கு மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க நபர் தான். சரிங்களா? அவர் மட்டும்தான் நமக்கு வேணும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இவர் மட்டுமே கலர் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்கு, ஒரு சில இடங்களில் இந்த க்ரீன் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதான் செலெக்ஷன். ஒரு சில இடங்களில் தான் செலெக்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எக்ஸ்போஷர், அப்புறம் கொஞ்சம் பிளாக்கு, லைட்டாக என்ன பண்ணலாம், எல்லோ. சரிங்களா? திரும்ப இந்த எடிட் வந்துட்டு ஒரு கலர் போயிட்டு ஒரு வைப்ரன்ஸ் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக பாப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா தெரியணும். அதனால் சேனல் கலர் மிக்சரை வச்சுக்கலாம். இதில் போயிட்டு ஜியான் இல்லைனா ப்ளூ எடுத்துகிட்டு சேச்சுரேஷன் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த சைடு கொஞ்சம் நகட்டிக்கலாம். தென் ஓகே, இது எனக்கு ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு ஃபோட்டோஷாப்புக்கு வந்துடும். சரி, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பின்னாடி இருக்க மக்களெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஒரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிமூவ் டூல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை தான் பயன்படுத்த போகிறோம். ரிமூவ் டூலில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒயர் அண்ட் கேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி இதை பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் நம்ம வீடியோ போட்டிருப்போம். 2025 அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்குங்க அதில் சொல்லியிருப்போம். இதில் உங்களுக்கு ஒயர்ஸ் அண்ட் கேபிள்னால் மேலே ஏதாவது இபி லைன் ஒயர் போகும், அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணுறது. இந்த பீப்புள் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்ட், நம்ம ஒரு எங்கேயாவது கூட்டத்தில் ஃபோட்டோ எடுத்திருக்கோம், நமக்கு மெயின் சப்ஜெக்ட் மட்டும் வேணும், பின்னாடி இருக்க மக்கள்லாம் வேணான்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீப்புள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ மக்களை மட்டும் மார்க் பண்ணும். சரிங்களா? இதில் ஒருவேளை மார்க்கிங் சில நேரங்களில் வந்து ஃபோட்டோஷாப் கன்ஃபியூஷன் ஆகி சில நேரங்களில் மார்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா மார்க் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்கிங் கொஞ்சம் வந்து தப்பாக பண்ணிடுச்சு, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட் பட்டன் அழுத்திட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செப்பல் இருக்கா, இதை மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். என்டர் தட்டுங்க. அப்படின்னா மேலே ஒரு டிக் இருக்கா, டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பே நமக்கு ரிமூவ் பண்ணிட்டோம். பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. சின்ன சின்ன சொதப்பல் இருக்கும், அதை நாம் அதை சரி பண்ணணும். இப்போ பாருங்களேன், இங்கே போட்டு எங்கே போகுது, போட்டு பின்னாடி போகுது, ஆனால் போட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒரு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும் நமக்கு. அவ்வளோதான். சரிங்களா? இந்த ரிமூவ் டூலில் ஒரு ஆப்ஷன் மேலே இருக்குது. இதில் என்னென்னா, இந்த டிக்கை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பெயிண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், பெயிண்ட் அப்படியே தான் இருக்கும். நான் என்டர் கொடுத்தா மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இது எந்த இடத்துல பயன்படும்னா, நீங்கள் கொஞ்சம் நிறைய இடத்துல மார்க் பண்ண வேண்டியிருக்குன்னா பயன்படும். இல்லை நீங்கள் இந்த டிக்கை வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சும்மா நீங்கள் இப்படி பெயிண்ட் பண்ணாலே என்ன பண்ணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிடும். சரிங்களா? இந்த கைகளில் தான் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சொதப்பி இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், பென் டூல் எடுக்கிறோம், சின்னதாக ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எதுக்காக செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, செலெக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதே போல் இந்த பக்கம் உள்ள இன்சைடு பார்த்தீங்கன்னா, உள்ளே நமக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி அந்த இருக்கக்கூடிய நபர் தெரிகிறாங்க, அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெயிண்ட் இந்த பக்கம் பண்ணுறோம். ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் டிக் வச்சுருக்கனால அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து இந்த பக்கம் பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், பெயிண்ட் பண்ணியாச்சா? இப்போ இதே ரிமூவ் பண்ணிடுச்சு. டன். இவ்வளோ தான், நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இங்கேயுமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நல்லா கவனமாக பாருங்கள். சின்ன ஒரு ஆப்ஷன் தான். அதாவது இதில் மக்கள் வந்து நிறைய நிற்கிறாங்க. இந்த படம் எடுத்தது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் எடுத்தது. சரிங்களா? கடலில் மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இந்த கரை ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் எடுக்கும்போது இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா,
ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான விஷயத்தை வச்சு என்ன பண்ணிட்டோம், பின்னாடி இருக்க மக்கள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிக்சரை இன்னுமே நம்ம பாப் பண்ணுறதுக்கு கேமரா ரா ஃபில்டர் போகிறோம். Ctrl+Shift+A கொடுத்தா கேமரா ரா ஃபில்டர் வந்துடும். மாஸ்கிங் போகிறேன். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறேன். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். எக்ஸ்போஷர் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் லைட்டாக ஏற்றிக்கலாம். ப்ளூ லைட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹியூவில் லைட்டாக வேணால் சின்ன சேஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ கலர் அட்ராக்ஷனாக தெரியுதுங்களா, இதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே எடிட் வரோம். இதில் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விக்னேட் அப்படின்னு இருக்கா, இதை லைட்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃபெதர் 0 கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எவ்வளோ தூரத்துக்கு வேணுங்கிறத நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மைல்டாக ஒரு சாஃப்டான ஒரு லைட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த படம் அமைஞ்சிடும். இப்போ நான் ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அழிஞ்ச மாதிரி தெரியும், சரிங்களா. அதாவது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த படத்தில் பின்னாடி நிறைய மக்கள் நிற்கிறாங்க. அதை நம்மளால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, சரிங்களா. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கடல் அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கோடி டூப்ளிகேட் கூட போட்டு வச்சுக்கலாம். எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிக்சரை எடிட் பண்ணும்போது எவ்வளோ டீப்பானாலும் எடிட் பண்ணலாம், சரிங்களா. இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரேசர் போட்டு லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடல் அலையில் வந்து இந்த பக்கம் இருக்க மாதிரி நமக்கு மாறிடும், சரிங்களா. நம்ம வந்து ஒரு படத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எடிட் பண்ணுறது எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த படத்தை வந்து இன்னும் மேலும் மேலும் நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணுறது, இல்லைனா பின்னாடி வந்து ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாமா, எடிட் போனீங்கன்னா அங்கே இருக்கும் உங்களுக்கு. இது ஃபோட்டோஷாப்பில் 2021 இருக்குது இந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ நான் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இதிலே டிஃபால்ட்டாக ஸ்கை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மேகமூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கை. மற்ற வேறு ஸ்கை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளூ கலரில் வானங்கள் எப்படி தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கை. இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் படத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இதில் ஒரு சன்செட் இருக்க மாதிரி ஒரு கிளிப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனால் இது ரொம்ப ஓவர் எடிட்டிங்காக தெரியுது, சரிங்களா. நம்ம வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேகமூட்டத்தில் இருக்கலாம், இதை வச்சுக்கலாம். இதுக்கு பிரைட்னஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா டவுன் பண்ணிக்கலாம். அதுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ப்ளூ கலர் வேணால் ப்ளூ கலர் வச்சுக்கலாம், இல்லைனா எல்லோ ஏற்றினா எல்லோ ஏற்றிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஓகேன்னு கொடுக்குறேன், இவ்வளோ தான், சரிங்களா. நீங்கள் பாருங்கள், இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். ஒரிஜினல் எடிட்டிங் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணோம். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த அலைகளை வந்து எடுத்து நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிக்சர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒர்க் பண்ணிக்கலாம். நல்ல கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லைசன்ஸை வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வேலை செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் லேப்டாப்பு இந்த ஃபோட்டோஷாப்புக்கு தாங்காது, சரிங்களா. முதல்ல உங்கள் கம்ப்யூட்டர் எப்படி அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்ட டீட்டெயில் சொல்லி கேட்டுக்குங்க, சரிங்களா. எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அதை வாங்கி ஒரிஜினலாக பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,